கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட விசேஷமாக ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பின்னால் இருக்கிறதான இந்த பகுதியானது கர்த்தருடைய நாமங்களிலே 12 நாமங்கள் இந்த 12 மணியையும் குறிக்கிற அளவுக்கு ஒரு வால் கிளாக்கை போல இருக்கிறது. அதில் எனக்கு அதிகமாக பிடித்ததான ஒரு மணித்துளி எது என்று சொன்னால் 7வது மணித்துளியில் இருக்கிறதான வார்த்தை கர்த்தருடைய நாமம். அது என்னவென்று சொன்னால் ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா ஈரே. இது வேதத்தில் எங்கேருந்து வருகிறது என்று பார்ப்பேன் சொன்னால் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக போகிறார். அந்த இடத்துல தேவன் ஈசாக்கை எனக்கு பலி கொடு என்று சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் நடந்ததான காரியம் உங்களுக்கு யாவருக்கும் நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் பலியிட போகின்ற வேளையில் உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று சொல்கிறார். பலி செலுத்த வந்தவருக்கு ஒரு பலி தேவையாக இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈசாக்குக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட்டாக ஒரு பலி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல அந்த மலைப்பகுதியிலே மோரியா மலையிலே எங்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் கூட பலி செலுத்துவதற்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை வைத்தார். மகன் கேட்குறான், அப்பா இந்த எல்லாம் பலி செலுத்துவதற்கு எல்லாம் இருக்கிறதே, ஆடு எங்கே என்று. அப்பொழுதுதான் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்லுகிறான், மகனே, கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் யெகோவா ஈரே. அந்த யெகோவா ஈரே எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட சொன்ன உடனேயே அந்த இடத்துல ஒரு முட்புதரிலே சிக்கி கொண்டிருந்தான ஒரு ஆடு அங்கே கிடைக்கிறது. அந்த ஆட்டை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக அங்கே பலி கொடுத்து திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட முடியவில்லையே, நான் என்ன திகைத்து கொண்டிருக்கேன், எனக்கு எப்படி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய தேவன் யெகோவா ஈரேவாக இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் அற்புதத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த அற்புதத்தின் அடையாளமாய் காணப்படக்கூடியதான அந்த பெயர் தான் நம்முடைய தேவனுக்கு கொடுத்திருக்கிறது, ஜெகோவா ஜைரா. யெகோவா ஜைரா என்று சொன்னால் அவர் பருவத்திலே பார்த்து கொள்ளுவார், அவர் நமக்கு தருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கூட இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அந்த தேவைகளை ஆண்டவரிடத்திலே கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் யெகோவா ஈரே, ஆகவே உம்மிடத்தில் கேட்கிறேன், எனக்கு தாரும் என்று கேளுங்க. நிச்சயமாக இந்த யெகோவா ஈரே உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, அன்று ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை கொடுத்தீங்களே, பதிலாக ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தீங்களே ஆண்டவரே, அந்த இடத்துக்கு ஆபிரகாம் ஒரு பெயர் வைக்கிறார், யெகோவா ஈரே என்ற அந்த இடத்துக்கு பதில் கொடு, அந்த ஒரு நாமத்தை சூட்டி அந்த இடத்துல அவரை பணிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஏற்ற வேளையிலே யெகோவாக ஈரேவாக இருக்கிற நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி தேவையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவன் யெகோவா ஈராவாக இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.